ஒரு நேரம் பாவம் செய்யணும் இருக்கு. ஆனா தேவனுக்கு முன்பாக நீங்க தாழ்த்திட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அவர் சொல்றாரு, உன்னை பரிசுத்தப்படுத்தி நான் உயர்த்திக்கிட்டே இருப்பேன், உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பேன். இயேசுக்கு உங்களை அவ்வளவு பிடிக்குங்க, உங்களை அவ்வளவு நேசிக்கிறாரு. கடிந்து கொள்றேங்கிறதுனால நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. இயேசுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இயேசு உங்களை சுத்த மனவாட்டியாய் பார்க்க விரும்புகிறார். தன்னுடைய மனவாட்டியாய் உங்களை வைக்க விரும்புகிறார். வேசிகளாய் அலையாதீர்கள். உலக ஆசைக்குள்ளேயே போயிடாதீங்க. உலகத்துக்குள்ள மூழ்கிறாதீங்க. இன்னைக்கு பெரும்பாலான சபை உலகத்தை நாடி இருக்குது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களால் வசனம் எழுதப்பட்டிருக்குது. இன்னைக்கு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குதுங்க? நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? கர்த்தர் இன்னைக்கு சிலரோட தீர்க்கமாய் பேசுகிறார். உலகத்தை விட்டு வெளியே வாங்க. வேதத்துக்கு பட்சபாதம் பண்ணாதீங்க. கர்த்தருடைய கற்பனைகளை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய கற்பனை எதை சொல்லுதுன்னு பாருங்க. இயேசு எதை பரிசுத்தம் என்று கருதுகிறார்னு பாருங்க. சும்மா உலகத்தில் இருக்கிற இச்சையை சைட் அடிக்கிறது தப்பு இல்ல, வேசித்தனம் பண்றது தப்பு இல்ல. விபச்சாரிகளை அலைகிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்காரா? அடிக்கடி நான் என் லைஃப்ல நான் எனக்குள்ள பேசிப்பேன், நான் வேசி அல்ல, நான் விபச்சாரி அல்ல, நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. பாவம் செய்ய முடியாது, இந்த டெம்டேஷனுக்கு நான் இடம் கொடுக்க முடியாது. நான் வேசி அல்ல, நான் விபச்சாரி அல்ல, நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை பாயும். இருதயத்தில் ஒரு வைராக்கியத்தையும் தைரியத்தையும் கொடுத்து பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமையை கர்த்தர் கொடுப்பார். நீங்க சிலரோட கர்த்தர் சொல்றார், வசனத்தை உற்று கவனியுங்கள்.